2G விவகாரத்தில் மத்திய அமைச்சர்கள் தயாநிதி மற்றும் சிதம்பரம் கைதாவது உறுதி என்று பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் முரளிதர் ராவ் கூறியுள்ளார். சென்னை வந்த பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் முரளிதர் ராவ் அக்கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஊழல் குறித்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள தயாநிதியை மத்திய அமைச்சரவையில் வைத்துக் கொண்டு லோக்பால் மசோதாவை எப்படி நிறைவேற்ற முடியும்? எனவே அவரை அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று முரளிதர் ராவ் கூறினார். 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டில் மத்திய அமைச்சர்கள் தயாநிதி மற்றும் ப. சிதம்பரத்திற்கும் பொறுப்பு உள்ளது என்றும், தயாநிதி அடுத்த ஓரிரு நாளில் கைது செய்யப்படலாம் என்றும், அவரை தொடர்ந்து சிதம்பரமும் கைது செய்யப்படுவார் என்றும் முரளிதர் ராவ் கூறினார். Raja had gone to Tihar jail, Kanimoli, and now Dayanidhi Maran. Now, for your information, the next person is also in Tamil Nadu. Infamous Chidambaram is the next person. He cannot escape. Evidences are there. மேலும் கருப்பு பண விவகாரம் பற்றி விக்கிலீக்ஸிற்கு தெரிந்த அளவிற்கு கூட நமது அரசுக்கு தெரியவில்லை என்று குற்றம் சாட்டிய முரளிதர் ராவ், வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்க கோரி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ராம்தேவ் உண்ணாவிரதம் இருந்தபோது அவரது ஆதரவாளர்களை போலீசார் தாக்கிய விவகாரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங்கும் சோனியாவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.